ஆக்டிவ் அத்லட்டா நீங்க ஒரு ட்ராக் ரெக்கார்ட் செட் பண்ணி இன்னும் கூட உங்க கெரியரை நீங்க கண்டினியூ பண்ணிருக்கலாம். பட் அந்த ஆக்டிவ் அத்லெட்டிக்ஸை விட்டுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க வர்றதுக்கு என்ன காரணம்? அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு, அரசியல் அதிகாரம் மாற்றத்திற்கான ஒரே வழி. இப்ப தமிழ்நாடு டீம் நான் எடுப்பேன், திடீர்னு அது எந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல வேணாம், பொதுவாவே எல்லாத்துக்கும் புரியும். டக்குன்னு வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு பையனை இல்ல இந்த கேர்ள் வந்து தமிழ்நாடு டீம்ல எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த 4 வருஷத்துல ஒரு பிளேயரை கூட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல ஒரு விஷயத்துல கூட என் சைன் பட்டதே கிடையாது. ரெக்கமெண்டேஷன் என்பது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஆழ தெளிவா பதிவு பண்றோம். எந்த ஒரு அரசியல் வாதியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜுடிஷியல் இருந்தாலும் சரி, இல்ல எந்த பியூரோக்ராசியா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 12 பேர் சூஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 500 பேர் வந்து விளையாடுவாங்க. நான் மாணவிட்ட ஒன்னே சொல்றதுதான், உங்க அப்பா இல்ல உங்க மாமா ரொம்ப பணக்காரரா இருக்கலாம், ஆனா ஒரு பிஷர்மேன் கம்யூனிட்டில இருந்தோ இல்ல ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாத ஒரு மாணவன்